கோவில் கருவறை பக்கத்தில் அர்த்த மண்டபம் 2 சேர்த்து கருவறையும் அர்த்த மண்டபமும் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல மேலே சென்ட்ரிங் மேலே 21 அடி கோபுரம், 3 நிலை கோபுரம் வருது. 3 நிலை மூலஸ்தான கோபுரம் அது வருது. அது இந்த வீடியோ நீங்கள் எதுன்னு பார்த்துருக்கீங்க. சிவன் வந்து பாலாலயம் பண்ணி நாங்கள் தூங்கினதை பார்த்துருக்கீங்க. 1200 வருஷம் பழமையான சிவன் கோவில். முகலாய படையெடுப்பில் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி உடைக்கப்பட்டது. அதில் வந்து சாமி விக்கிரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உடச்சி விட்டுருக்காங்க. 700 வருஷமாக கோவிலை வந்து எடுத்து கட்ட முடியாமல் இருந்தது. இப்போ வந்து அந்த கோவிலை வந்து எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கோவிலில் வந்து இங்கே இந்த கோவிலை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் இந்த கோவில் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அங்கே பாலாலயம் சிலைகளை வந்து இங்கே தூக்கி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சிவன் இங்கே இருக்கார். சிவலிங்கத்தில் வந்து ஆவுடைன்ற பகுதி உடைச்சிருக்காங்க. சிவலிங்கத்தில் வந்து வாயு மூளை பகுதி உடைச்சிருக்கு. நம்ம துணிப்பட்டு கட்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மாதிரி இது வந்து நந்தியோட அகலம் வந்து 4 அடி அகலம் உள்ள நந்தி. இந்த 4 அடி அகலம் உள்ள நந்தியையும் உடைச்சிருக்காங்க. எல்லாமே துணி போட்டு கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நந்தி வந்து எப்படி வாய்ப்பகுதி இருக்குது, எப்படி உடைச்சிருக்காங்க. கொம்பு வாய் எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. இது வந்து சண்டிகேஸ்வரர் சிலையை இந்த வரைக்கும் உடச்சி வச்சுருக்காங்க. அங்கே துணி சுற்றி இருக்கிறது விநாயகர். இந்த மாதிரி நிறையா சாமி விக்கிரகங்களை வந்து முகலாய படையெடுப்பில் உடைச்சது. இந்த 700 ஆண்டுகளாக வந்து கோயிலுக்கு கட்டாமல் இருந்து இப்போ தான் எடுத்து கட்டிக்கிருக்காங்க. இப்போ பாலாலயம் பண்ணி இந்த கண்ணாடியில் தான் பாலாலயம் பண்ணி மட்டும் இப்போ இதுக்கு கண்ணாடியில் தான் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோயிலில் வந்து தாங்கத்து சென்ட்ரிங் மட்டும் நாங்கள் தாங்கத்து வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து 2 மரம் இருக்குது. இங்கே இந்த 2 மரமும் நல்லா பழமையான மரம் தான் இருக்குது. அதாவது வில்வ மரம் 2 மரம் வரிசையாக இருக்குது. இந்த தகர்சட்டை வேலை பார்க்கறதுக்கான பொருள் வச்சுருக்க தகர்சட்டை இது சிமெண்ட் இதெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கான தகர்சட்டை இருக்குது. எல்லாமே பொட்டக்காடு தான். இதில் தான் நம்ம ஆரம்பத்தில் 1200 வருஷத்துக்கு முன்னாடியே கோவில் கட்டி சிவாலயம் கட்டி சாமி வச்சுருக்காங்க. அந்த கோவிலோட அமைப்பும் பார்த்தோம்னா ஒரு மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபத்தோடு இருந்திருக்கு கோவில். அதுக்கான அடையாளம் வந்து கீழே வந்து தரைக்கு கீழே உள்ள பேஸ் மட்டத்துக்கான கல் வந்து இன்னும் இருக்குது. இது தரைமட்டத்தில் கல் இருக்குது. அதை வச்சு வந்து மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. இப்போ வந்து மூலஸ்தானமும் அர்த்த மண்டபம் தான் எடுத்து கட்டுறோம். முன்னாடி வந்து மகா மண்டபம் வந்து அடுத்து வந்து இது கட்டணும். அது 2வது கட்டலாம்ன்ற ஐடியாவில் இருக்காங்க.